ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்கில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்மளை ஒரு மணி பிரிண்டிங் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த பயணத்தில் நீங்கள் போகணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ட்ரேடிங்கில் இருக்கிற சில ஃபண்டமெண்டல் ரூல்ஸை நீங்கள் கிக் ஆஃப் பண்ணணும். இதை தான் ஒன் பை ஒன்னாக இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வழிகாட்டியாக மட்டும் இருக்காமல் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா அதுக்கான மைண்ட் செட்டையும் இது பிளாக்காக உங்களை பில்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடுக்கான பாதையை வடிவமைக்க இதை ஒரு சாலிட் ஃப்ரேம் ஒர்க்காக நினச்சி திங்க் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த சீரீஸ் ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும். பட் நாட் ப்ராஃபிட்டபிள். பிகாஸ் ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம கவர்மெண்ட்டே சொல்லுது. இந்த வேர்ல்டில் நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணாலும் அதோட சான்ஸ் 50-50 தான். ஸோ நீங்கள் ப்ராபபிலிட்டியில் தான் பார்க்கணும் தவிர ப்ராஃபிட்டபிளில் கிடையாது. அப்படி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக திங்க் பண்ணுவீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் திங்க் பண்ணுற வரைக்கும் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ட்ரேடிங் ரூல் நம்பர் 1, விச் இஸ் அவாய்டிங் பிக் லாஸ். அதாவது பெரிய இழப்பை எப்படி அவாய்ட் பண்ணலாம். நம்மளில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் சில பேர் எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ட்ரேடிங் லைஃப்பில் நிச்சயமாக திங்க் பண்ணியிருப்பீங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஏன் புரிஞ்சிக்கவே முடியலை, ப்ரெடிக்டும் பண்ண முடியலைன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு அன்பிரடிக்டபிள். இங்கே கவுண்ட்லெஸ் வேரியபிள்ஸ் இதை ஆட்டி படைக்குது. ஸோ இது நம்ம கண்ட்ரோலில் எப்போவுமே கிடையாது. பட் ஒரு விஷயம் இன்னமும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அது நாம் எவ்வளோ மணியை ஸ்டாக் மார்க்கெட்டில் இழக்க போகிறோன்றது தான். ட்ரேடிங்கில் இதை ஒரு 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கலாம். நீங்கள் எந்த பர்டிகுலர் ட்ரேட் எடுத்தாலும் அதோட ரிசல்ட் இந்த 4 குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்மால் ப்ராஃபிட். ஜென்ரலாக இதில் உங்கள் ட்ரேடிங் பிளான் ஆர் சிஸ்டமே எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. அது உங்களுடைய துல்லியத்துக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளாக உங்ககிட்ட இருக்கிற ட்ரேடிங் பிளானில் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருப்பீங்களா டார்கெட்டை, அதை சர்டன் பீரியடில் ப்ரைஸ் ரீச் பண்ணும்போது அந்த ட்ரேட் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். அது 1:2 இருக்கலாம், 1:3 இருக்கலாம், ஈவன் 1:1 இருந்தாலும் எனஃப். அதுக்கும் கீழே போச்சுன்னா அந்த ட்ரேடிங் பிளான் பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்க. பிகாஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு 1000 ருபீஸ்க்கும் 1000 ருபீஸ் லாஸ் பண்ண தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு 500 கிடைச்சா போதும்ப்பா, 1000 ருபீஸ் லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்போவுமே நீங்கள் திங்க் பண்ணுவீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட் ஆஸ் பர் ட்ரேடிங் பிளான். செகண்ட் ஒன், ஸ்மால் லாஸ். இது எப்போ உங்களுக்கு நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது. புரியுது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்கன்னு. அதனால தான் சைக்காலஜி அஃபெக்ட் ஆகி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு. தேங்க்யூ வெரி மச் கைஸ். எப்பெல்லாம் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ட்ரேடோட லாஸை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது உங்கள் ட்ரேடிங் சிஸ்டமோட ஒன் ஆஃப் த பார்ட். இது ஒரு சினாரியோ தான், இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே காய்ஸ். இந்த ஸ்மால் லாஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் ஸ்மால் ப்ராஃபிட் மாதிரி. ஸ்மால் லாஸ் பண்ணும்போது நீங்கள் மார்த்தட்டி சொல்லிக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் அதற்கான ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேர்டு ஒன், பிக் ப்ராஃபிட். ஜென்ரலாக ட்ரேடிங்கில் எக்ஸ்பெக்டேஷன் நடக்காது, பட் இங்கே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அதோட ரிசல்ட் ட்ரெமெண்டஸாக இருக்கும். அதனால் நீங்கள் ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இது எல்லாரும் ஆசைப்படுற ஒன்று தான், பட் இது ரேராக தான் நடக்கும். பிகினர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆப்போசிட் சைடு தான் 4th குவாட்ரண்ட், அதாவது பிக் லாஸ். பொதுவாக ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ப்ராஃபிட்டை தான் திங்க் பண்ணுவாங்க. ஆஸ் எ ட்ரேடர் லாஸும் திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தியா வேர்ல்டு கப் லாஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம தேம்பி அழுதிருக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம எல்லோரும் ஆல்ரெடி திங்க் பண்ணிட்டோம், இந்தியா கண்டிப்பாக கப் வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இங்கே தான் மார்க் டக்ளஸ் ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நடந்த பைலாட்ரல் சீரீஸோட 3rd T20ல் இந்தியா 222 ரன் அடித்தோம் லாஸ் பண்ணிடுச்சு. பட் இங்கே டக்ளஸ் அண்ணன் அதுக்கு வருத்தப்படவே இல்லை. பிகாஸ் அவர் ஆல்ரெடி ப்ராபபிலிட்டியில் திங்க் பண்ணிட்டாரு. அதாவது என்ன நடந்தாலும் அவர் நியூட்ரலாகவே இருப்பார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கண்ட்ரோல் யுவர் எமோஷன். ஏன்னா அங்கே 2 டீமுக்கும் 50-50 சான்ஸ் இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். சேம் திங் இன் ட்ரேடிங், என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸை ப்ரீ டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்கள, 500 1000, அதை விட பயங்கரமான உச்சக்கட்ட லாஸை பார்ப்பீங்க. எந்த அளவுக்குன்னா உங்கள் ரிஸ்க் 500 1000லேருந்து 5000 20000 50000 இப்படி உங்களை படிப்படியாக கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க காய்ஸ். அது கூட ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் வரும் அதையும். பிகாஸ் நீங்கள் பல நாள் பல மாதம் பல வருஷம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண உங்கள் பணம் ஒரே ட்ரேடில் நக்கிட்டு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிரவுண்டில் பேட்ஸ்மேன் இருக்கிற வரைக்கும் தான் ரன் அடிக்க முடியும். ஒன்ஸ் அவுட் ஆகிட்டார்னா வீட்டுக்கு தான். சேம் திங் இன் ட்ரேடிங், கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் தான் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் எல்லா பவரும் யூஸ் பண்ணி இந்த லாஸை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஐ மீன் பிக் லாஸை அவாய்ட் பண்ணுங்கள். பிக் லாஸஸ் எப்போவுமே 2 வழியில் நடக்கும்.
ஒன் பிக் லாஸை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக எப்போவுமே அவாய்ட் பண்ணலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளால் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்மளோட விருப்பப்படி எவ்வளோ லாஸ் பண்ண போகிற மார்க்கெட்டில் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பொசிஷன் ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் அண்டு ட்ரேட் சைஸ் இதை மேனேஜ் பண்ணுறது மூலமாக பர்டிகுலர் ட்ரேடில் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோம் அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிரின்சிபலை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெய்லி எவ்வளோ லாஸை பொறுத்திக்குவீங்களோ அதை டிசைட் பண்ணுங்கள். அது 5% மேலே இருக்காமல் பார்த்துக்கோங்க உங்கள் கேபிட்டலில் இருந்து. ஸ்டெப் 2, டெட்டர்மின் ஒரு ரிஸ்க் பர் ட்ரேட். ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கேபிட்டல் சைஸில் இருந்து மேக்ஸிமம் 2% மேலே ரிஸ்க் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 3, உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் அண்டு நீங்கள் அனலிசிஸ் பண்ணதை வச்சு உங்கள் ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணுங்கள். ஸ்டெப் 4, கால்குலேட் யுவர் பொசிஷன் சைஸ். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அண்டு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அதை பொறுத்து. செகண்ட் ஒன், மல்டிபிள் ஸ்மால் லாஸஸ். இது எப்போ நடக்கும்னா, நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணும்போது. லைக் இப்போ நீங்கள் 2 ட்ரேட் தான் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரெண்டுமே லாஸில் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது உங்கள் லாஸை மல்டிபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை எக்ஸ்ட்ரா ட்ரேடிங் சார்ஜஸையும் பே பண்ண வைக்கும். சைக்காலஜிக்கலாக இந்த ப்ராப்ளத்துக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் டெய்லி ரிஸ்க் லிமிட் ரீச் ஆன உடனே உங்கள் மொபைல், லேப்டாப் சிஸ்டமை டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இனி எந்த ட்ரேடும் கிடையாது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஈவன் சார்ட்ஸை கூட திரும்பி பார்க்காதீங்க. பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் போய் மொபைல் அண்டு விண்டோவை ஓப்பன் பண்ணாதீங்க. அது உங்களை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணும். இன்னும் நிறைய ட்ரேட் எடுத்து இன்னும் நிறைய மணியை லாஸ் பண்ணுறதுக்கு உங்களை ட்ரிகர் பண்ணும். டெய்லி ரிஸ்க் லிமிட்னா ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு மணியை இன்றைக்கி லாஸ் பண்ணுறீங்க, அதோட அந்த டேவோட ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுறீங்க. உங்கள் டெய்லி ரிஸ்க் லிமிட்டை மதிச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே பிக் லாஸை பண்ண மாட்டீங்க. மேலே சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே நீங்கள் பிக் லாஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க இனி உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில். இதோட ரூல் நம்பர் 1 முடியுது. அடுத்த வீடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கான ரூல் நம்பர் 2 பற்றி பேசுகிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் காய்ஸ்.